السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை புனிதனாக மாற்றுவதற்கு சில அமல்களை தந்திருக்கிறான். அந்த அமல்களிலும் சிறந்த காலங்களை தந்திருக்கிறான். அந்த காலங்களிலே நாங்கள் அந்த அமலை கடுமையாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் ரமலானுடைய காலம். தர்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலத்திலும் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதுக்கு கால வரையறை இல்லை. குறிப்பாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஜக்காத்தை பற்றி எல்லாரும் சொல்லுவார்கள். ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று ரமலான் மாதம் குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அது ஏனென்று கேட்டால், தொழுகையும் ஹஜ்ஜும் தனித்தனியாக கடமையாக்கப்பட்டவைகள், ஜக்காத்தும் நோன்பும் ஒரே காலத்திலே கடமையாக்கப்பட்டது. ஜக்காத் கடமையாக்கப்பட்ட அதே காலத்தில் தான் நோன்பும் கடமையாக்கப்பட்டது. நோன்பும் கடமையாக்கப்பட்ட அதே காலத்தில் தான் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்டது. அதனால் எம்முடைய மக்களுக்கு மத்தியில் இந்த ஜக்காத் கொடுப்பது என்பது ரமலானுடைய மாதத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. ஏனென்றால் நோன்போட சேர்த்தே கடமையாக்கப்பட்டது என்ற காரணம். இரண்டாவது, ஏனைய காலத்தில் கொடுக்கின்ற தர்மத்தை விட ரமலானுடைய மாதத்தில் கொடுக்கின்ற நன்மை தர்மம் பல மடங்கு அதிகமான நன்மையை தரும். அதுவும் ஒரு காரணம். அதனால இந்த ஜக்காத் அல்லது சதகா தர்மங்கள் இவைகளை எல்லாம் ஏனைய காலங்களை விட அதிகமாக ரமலானுடைய மாதத்திலே கொடுக்கின்ற வழக்கம் மக்களுக்கு மத்தியிலே பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த தர்மத்தை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அழகிய வழிமுறையை தருகிறது. ஜக்காத் என்கின்ற இந்த கடமை வேறு எந்த மதத்திலும் இல்லை. விரதத்தை பற்றி சொல்லுவார்கள். விரதம் இந்து மதத்திலும் இருக்கிறது, பௌத்த மதத்திலும் இருக்கிறது, கிறிஸ்டியானி மதத்திலும் இருக்கிறது. இந்த ஜக்காத் என்கின்ற அளவு கடமை இஸ்லாம் சொல்வது போல் மற்ற மார்க்கங்களில் இருக்க மாட்டாது. எந்த அளவுக்கு என்றால், உங்களிடத்திலே 100 ரூபாய் பணம் இருக்கின்றது, 100க்கு 2.5 வீதத்தை ஜக்காத்தாக கொடுத்தாக வேண்டும் என்று 100க்கு 2.5 வீதத்தை ஒருவர் ஒரு முதலாளி கிட்ட 1 கோடி ரூபாய் காசு இருக்குன்னு சொல்லி சொன்னா, அவர் 2.5 லட்சம் ரூபாய் காசை அந்த வருஷம் ஏழையில கொடுத்தாகணும். 2.5 லட்சம் ஹார்ட் நின்று கொஞ்சம் பேரு 2.5 லட்சம். அப்ப நாம இஸ்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த உரிமை தந்திருக்கிறது என்றால், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அயல் வீட்டாருக்கு எந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு நாள் எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். யாரு? சஹாபாக்கள் சொல்றாங்க, பக்கத்து வீட்டாக்களுக்கு எந்த அளவுக்கு நாம உதவியை அறிக்க வேணும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பேசினார்கள். நாங்க எப்படி நினைச்சோம் தெரியுமா? நான் பேசிக்கிட்டு போறாப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்கட்டு இருந்தா கடைசியா உங்களோட சொத்துக்களில் பங்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவார்களோ என்று நாங்கள் யோசித்தோம். அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டார்களுடைய உரிமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அருமை மனைவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா நாயகி கிட்ட கறி சமைக்கிற பொழுது ஆணத்தை கொஞ்சம் கூட வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆணத்தை கொஞ்சம் கூட வைங்க. ஏனன்னா கறித துண்டாதான் பக்கத்துல கொடுக்க இல்லாட்டியும் வெறும் ஆணமாவது அடுத்தவருக்கு கொடுக்கலாமே. இப்ப நம்ம வீட்டுல சமைக்கிற சட்டிக்குள்ள கூட அடுத்தவருக்கு பங்கு இருக்கு என்று சொல்ற மார்க்கம் தான் இஸ்லாம். பக்கத்து வீட்டுக்காரன் மாற்று மத சகோதரனா இருந்தாலும் கூட அவர் பசியோடு இருக்கத்தக்க ஒரு முஸ்லிம் வயிறு நிரம்ப தன்னுடைய உணவை உட்கொள்ள முடியாது. அவரு கொடுத்துதான் திங்கணும். இப்படி எல்லாம் சொல்ற மார்க்கம் இஸ்லாம். என்ன சொல்லுவது தெரியுமா? நீங்கள் சம்பாதித்தால் அந்த சம்பாத்தியத்தில் இருந்து 2.5 வீதம் நீங்கள் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அவ்வாறு கொடுக்காமல் நீங்கள் சொத்துக்கள் சேர்த்தால்
தங்கத்தை சேர்த்தாலும் சொத்துக்களை சேர்த்தாலும் அது என்ன செய்யும் என்றால் நாளை ஆகிரத்திலே உங்களுக்கு உருக்கப்பட்ட நகைகளாக உங்கள் கழுத்துகளில் அணிவிக்கப்பட்டு உங்களுக்கு பாம்புகளாக விஷ ஜந்துக்களாக அது மாற்றப்பட்டு உங்களை தீண்டுகின்ற நான் தான் நீ சேர்த்து வச்ச சொத்து என்று நாளை ஆகிரத்திலே அதுவே நம்மளுக்கு எதிராக மாறக்கூடியதாக ஆகிவிடும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எப்படி சொல்கிறான் தெரியுமா? உங்களோட காசை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தந்ததை நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சொத்து செல்வங்களோடு பிறக்கவே இல்லை. ஆடை கூட இந்த உலகத்துக்கு வந்துதான் கிடைத்தது. வெறும் மனிதனாகத்தான் இந்த மனிதன் உலகத்திலே பிறக்கிறான். நம்மகிட்ட இருக்கிற அலுமாரில் இருக்கிற நகைகளா இருக்கட்டும், ஆடைகளா இருக்கட்டும், காசு பணங்களா இருக்கட்டும், வீடு வாசலா இருக்கட்டும், வாகனங்களா இருக்கட்டும், எந்த ஒன்றாவது இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது நாம் கொண்டு வந்ததா என்று கேட்டால் இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நாங்க உங்களுக்கு தந்ததில் இருந்து நீங்க தர்மம் கொடுங்க. எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி ஜக்காத் சொல்லவும் இல்லை. நீங்கள் சம்பாதித்ததில் இருந்து 2.5 வீதத்தை வருஷத்துக்கு ஒரு தரம் தான் கொடுங்க. ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். நம்ம கலண்டரை படிக்கு 365, சந்திர கணக்கு பிறை கணக்கு படிக்கு 354 நாள், 11 நாள் வித்தியாசம் இருக்கும். நீங்க பாருங்க, இப்ப இந்த முறை 1ஆம் தேதி ரமலான் வந்திருக்குன்னு சொன்னா அடுத்த மார்ச் மாசம் 1ஆம் தேதி இந்த வருடம் 2025 ரமலான் வந்திருக்குன்னு சொன்னா அதுல ஒரு 11 நாளைக்கு முன்னுக்கும் அடுத்த வருஷம் ரமலான் வரும். அடுத்த வருஷம் ரமலான் எப்ப வரும்? பிப்ரவரி 9ஆம் தேதி வரும், 19ஆம் தேதி வரும். 11 நாள் வித்தியாசம். சூரிய கணக்குக்கும் சந்திர கணக்குக்கும் 11 நாள் வித்தியாசம். அப்ப 365 நாள் என்று சொன்னா பிறக்கணக்கு 354 நாள். சரி வச்சுக்கொள்வோமே, ஏதோ உண்டு 365 வச்சுக்கொள்வோம். அந்த 365 நாளும் 2.5 வீதம் கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அந்த வருஷத்துல ஒரு நாளைக்கு நீங்க அந்த ஹக்க கொடுங்க. அதுக்கடியில உழைப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு முதல்ல ஒருத்தண்ட 1 கோடி ரூபாய் காசு இருக்கு. ஒரு வருஷத்துல அவன் எவ்வளவு உழைச்சிருப்பான்? ஒரு 1/2 கோடி உழைச்சிருப்பான்னு வைங்க, இல்ல 1 கோடி உழைச்சிருப்பான்னு வைங்க. சரி 25 லட்சம் உழைச்சிருக்கான்னு வைங்க. அந்த மொத்தத்தையும் கணக்கு பார்த்து இது போட்ட முதல் அதுல உழைச்ச காசு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா உங்ககிட்ட இருந்த 1 கோடி என்கிறது 1.5 கோடியா மாறிட்டு சொன்னா அதுல 2.5 வீதத்தை நீங்க கொடுங்க. அதால என்ன குறைய போகுது? ஒன்றும் இல்லை. அந்த 1 கோடியும் அல்லாஹ் தந்ததுதான். நீங்க உழைச்ச 50 கோடியும் அல்லாஹ் தந்ததுதான். நாம நினைக்க கூடாது ஃபர்ஸ்டுக்கு போட்ட முதல் எந்த வந்த லாபம் தான் அல்லாஹ் தந்த என்று நினைக்க கூடாது. முதலை தந்ததும் அவன் தான், இலாபத்தை தந்ததும் அவன் தான். பிறக்கின்ற பொழுது மனிதன் ஒரு கச்சை துண்டு கூட இல்லாமல் தான் இந்த உலகத்திலே பிறக்கிறான். ஆனா நாம ஜக்காத்த அளந்து கொடுக்கிறதுக்கு கவலைப்படுறோம். வாழ்க்கையில் நம்ம எதையுமே அளக்காமத்தான் செலவு செய்யறோம். யாராவது விலை பார்த்தா கறி வாங்குறோம். ஒரு மாசத்துக்கு எவ்வளவுக்கு நாம டெலிபோன் பாவிக்கிறோம் என்று நினைச்சா பேசுறோம். கார்டு முடிஞ்சா போடுறோம், பில் வந்தா கட்டுறோம். கரண்ட் தேவைக்கு அளவா பாவிக்கிறோம். மின்சாரத்தை தண்ணி அப்படியே பாவிக்கிறோம். இல்ல, பாவிச்சு முடிய பில்லு எவ்வளவு வருதோ அதை நம்ம கட்டுறோம். உங்களுக்கு நமக்கு குளத்துல இருக்கிற தண்ணியை பில்டர் பண்ணி லைன்ல தந்தவனே டைமுக்கு காசர விடுறான், மாசம் மாசம் காசி வெட்டுறான். இயற்கையை பயன்படுத்தி மின்சாரத்தை தந்தவன் மாசம் மாசம் காசி வெட்டுறான். அல்லாஹ் மாசம் மாசம் கேட்கலையே. அல்லாஹ் என்ன கேட்டான்? இருக்கிற முதல் அது நான் தந்த லாபம், நான் தந்த ஹக்கு, நான் தந்த செல்வத்தில வருஷத்துல ஒரு நாள் 2.5 வீதத்தை நீ கொடு. அல்லாட பில் வருஷத்துக்கு கொண்டு உலட்சத்தில 2.5 வீதம். அரசாங்கம் சொல்லுவானா? உங்களோட இருக்கிற காசுல ஒரு பாத்துக்கிட்டு ஒரு 2.5 வீத காசு நீங்க மாசம் மாசம் தண்ணி கட்டுங்க. உங்களோட சம்பளம் 1 லட்சம் ரூபாய், 10,000 உங்களோட வருமானம்.
அதுல 2.5% நீங்க கட்டுங்க அரசாங்கம் சொல்லுவானா? இல்ல. மின்சாரம் சபை சொல்லுமா? இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? வருஷத்துக்கு உண்டு. நீ அரசாங்கத்துக்கு மாசம் மாசம் காசு கட்டுவாய், தேவையில்ல. வருஷத்துல உண்டு. உனக்கிட்ட இருக்கிறதுல 2.5% தான் நிச்சயமா தரவானா? இல்லையா? அதுவும் தேவையில்லை. எந்த அளவுக்கு சலுகண்டா, நீ வாழ்ற வீட்டுக்கு சக்காத்து தேவையில்லை, நீ ஓடுற வாகனத்துக்கு சக்காத்து தேவையில்லை, பாவனை பொருளுக்கு சக்காத்து இல்ல, உண்ட பிள்ளைக்கு நீ ஒரு வளவு வாங்கி கொடுத்திருக்கிறியா, அதுலயும் சக்காத்து இல்ல. அதை விட தேவைக்கு அப்பால உனக்கு வாழ வீடு இருக்கு, உண்ட பிள்ளை கூட்டிக்கு இருக்கு, உனக்கு ஒரு வாகனம் இருக்கு, இதையெல்லாம் கடந்து மேல் மிச்சமா இருக்கிற காசை சொத்துக்களுக்குள்ள தேவைக்கு அப்பால இன்னொரு வீட்டை வாங்கி போடுறாய், இன்னொரு வாகனத்தை வாங்குறாய், 1க்கு 10 வாகனம் வாங்குறாய், கிலோ கணக்கில் தங்கத்தை வாங்கி அடுக்கிறாய், எக்கச்சக்கமான காசுகள் அக்கவுண்ட்ல இருக்குது. இப்படி உனக்கிட்ட தேங்கி கிடக்கின்ற சொத்துக்கள் செல்வங்களை கணக்கு பார்த்து ஒரு 2.5% நீ கொடு. உண்மையில கொடுக்கலாமா இல்லையா? மொத்தம் இப்ப வருஷ தொடக்கத்துல 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வளவை வாங்கி போடுறான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வருஷத்துல விலை என்ன? இந்த கல்முனை, கொழும்பு, கண்டி போன்ற பிரபல்யமான ஒரு நகர்ப்புறமான ஊர்கள் விலை என்ன? பாத்துக்கிறிக்க 1.5 கோடி. நாளுக்கு நாள் லட்சக்கணக்கில் மாசம் மாசம் லட்சக்கணக்கில் கூட்டிட்டு போகும். குறைஞ்சது வாங்கினதை விட ஒரு 10 லட்சம் கூட கொடுப்பான். யார் தந்த? அல்லாஹ் தந்த. ஹலால், ஹலாலான காசு. எதை வாங்கி வச்சாலும் இன்னைக்கு தங்கத்தை குறைஞ்ச விலைக்கு அந்த நேரத்தில் வாங்கி வச்சாக்கள் இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரர். அல்லாஹ் தந்தது. அப்ப அல்லாஹ் தஆலா உலக நடைமுறையில நாளாந்தம் எந்த ஒரு பொருளுக்கும் விலைவாசிகளை அப்படி அல்லாஹ் தஆலா தரக்கிட்ட நம்மளுக்கு வார அந்த ஹக்கில் இருந்து நீ ஒரு 2.5% ஜகாத்தை கொடுன்னு அல்லாஹ் சொல்றானே, இதை நம்ம ஏன் கொடுக்கல? இது அல்லாஹ்க்கு கணக்கு காட்டுற நம்ம எப்படி தெரியுமா? தேவை 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 தேவைன்னு தேவைக்கு அதிகமாக எக்கச்சக்கமா நகை நட்டுகளை வாங்கி அடுக்கிற, சொத்துக்களை வாங்கி குவிக்கிற, தேவைக்கு அப்பால வாங்கி குவிச்சா அதுக்கு ஜகாத்து கொடுக்கறல்ல. கேட்டா சொல்ற அது பிள்ளட பேர்ல, இது பொஞ்சாதிர பேர்ல, அது வாப்பாட பேர்ல, இது உம்மாட பேர்ல, அது மகண்ட பேர்ல. அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். இந்து மத அறிஞர் ஒருவர் சொல்கிறார், நீ பெத்த புள்ள கை சொத்தி இல்லாட்டி, கால் முடம் இல்லாட்டி, வாய் ஊமை இல்லாட்டி, காது செவிடு இல்லாட்டி, கண் குருடு இல்லாட்டி, எந்த ஊனமும் உன் பிள்ளைக்கு இல்லை என்றால் அவன் உழைச்சி வாழ்வதற்கான வழியை காட்டி உழைச்சி கொடுத்து அவனை கெடுக்கிறாத என்று ஒரு அறிஞர் சொல்றார். பிள்ளைக்கு எல்லா ஆரோக்கியமும் இருக்கு, உழைச்சி வாழ்றது எப்படி என்கிற வழியை காட்டு. இன்றைக்கு இருக்கிற அதிகமான வாப்பாமார் உண்மையாவே தாய் தகப்பன்ற சொத்துல வளர்ந்தாக்கள் இல்லை. இன்றைக்கு இருக்கிற அதிகமான வேணும்னா இப்ப நம்ம எல்லாம் ஒருவேளை நம்மட வாப்பா அம்மா சந்திரிப்பாங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, பாப்பாட்ட அம்மாட்ட கேட்டு பாருங்க, தாய் தகப்பன் சேர்த்து கொடுத்த சொத்தாக இருக்க மாட்டா. மிஞ்சி மிஞ்சி உம்மாமாருக்கு ஒரு தாயிட பங்குல வந்த ஒரு வளவு, வீடு கட்டக்கூடிய வளவோ அல்ல ஒரு சின்ன வீடோ கொடுத்திருப்பாங்க. அப்ப அவங்க கஷ்டப்பட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நான் பட்ட கஷ்டத்தை என்ற புள்ள படக்கூடா என்கிறதுக்காக பாப்பா ஒரு கடையை பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கான், வாங்கி கொடுக்குறான். தன் தொழிலையும் பழக்கி கடையையும் வாங்கி அதை பிள்ளைக்கு கொடுக்கான், அல்லது ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கான், அல்லது ஒரு வசதியான இடத்தை பார்த்து வாழ வச்சிடறான். ஆனா உழைக்காம இந்த சொத்துக்கள் கிடைச்ச புள்ளதானே, அந்த புள்ள வீணான செலவுகளுக்கு ஊதாரித்தனமாக அதை செலவு செய்யறான், ஜகாத் சதகாவை மறந்துடுறான். பாப்பா தந்தார், ஹலாலா ஹராமா? ஹலால். உம்மா நம்மளுக்கு ஒரு சொத்தை தந்தா ஹலால். என் பாப்பா எனக்கு ஒரு சொத்தை தந்தா, என் உம்மா எனக்கு ஒரு சொத்தை தந்தா, புள்ளதானே நாம ஹலால் தானே. இப்ப நாம அதுல எவ்வளவு தர்மத்தை கொடுக்கிறோம். அப்படி கொடுத்தால் 2 நன்மை, தந்த தாய் தகப்பனுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. இன்றைக்கு வாப்பாட அம்மாட பேர்ல
ஒரு தர்மத்தை கொடுக்கறதுக்கு யாரும் ரெடி இல்லை. தண்ட பாப்பா வஃபாத் ஆகிட்டார், மகனுக்கிட்ட நிறைய சல்லி இருக்குது, மகன் இன்னும் ஹஜ் செய்யல, தனக்கே உம்ரா செய்யல. அதுக்கு இடையில இப்ப அவருக்கு வருத்தம். நிறைய காஸ்காராக்களுக்கு எல்லாம் துனியாவுல மொத்தமா வாழ்ந்து முடிச்சு போட்டு இன்ஷா அல்லாஹ் பிறகு பாப்பா உம்ரா ஹஜ்ஜ என்று நினைச்சாக்கள் ஹஜ்ஜி போகல, உம்ரா போகல, ஹாஸ்பிடலுக்கு போறார். அந்த காசி ஹாஸ்பிடலுக்கு போகுது. ஒவ்வொரு கிளினிக், ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும், ஒவ்வொரு செக்கப்புக்கும் சல்லி. ஹஜ்ஜி போகல, உம்ரா போகல. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து அதையும் கடந்து ஒருவருக்கு நோய்வாய்ப்படுகிறது என்றால் அது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்ட அந்த பட்டியலுக்குள்ள சேரும். மனுஷன் இருக்கான், ஒருத்தருக்கு தெரியாம ரகசியமா தர்மம் கொடுக்கிறவன் இருக்கான். ஹஜ்ஜ புறவு பாப்போம், நம்மள தெரிஞ்சாக்கள்ல கஷ்டப்படுறாக்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி கொடுக்கிறவன் இருக்கிறான். அவன் தப்புவான். நீ ஏன்டா ஹஜ்ஜி செய்யல, நீ ஏன் உம்ரா செய்யலன்னு கேட்ட, யா அல்லாஹ் என் குடும்பத்துக்குள்ள கஷ்டமான ஆக்கள் இருந்தாங்க, ஹஜ்ஜை விட அதை எனக்கு பாத்துக்கிற கஷ்டமா இருந்துச்சு, நான் கொடுத்தேன். தப்பிரே ஒன்றுமே செய்யாம 7 தலைமுறைக்கு சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மனிதன் திட்டமிடுறான். ஏக்கர் கணக்குல வாங்கி போடுறான், பெரிய பெரிய இடங்களை வாங்கி போறான், பங்களா வாங்கி போடுறான். சரி பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அதுல கொடுத்து வார வாடகையிலேயாவது சேர்த்து ஜக்காத்தை கொடுக்கான்னு பார்த்தா ஜக்காத்து இல்லை, சதக்கா இல்லை. ஜக்காத்தும் சதக்கா எப்படி போயிட்டா, ரமலான் வரும், இவர் ஊரறிஞ்சு ஒரு முதலாளியா இருப்பார். ஒரு 100 ரூபாய் தாள் இல்லாட்டி 500 ரூபாய் தாளை கொஞ்சத்தை பேங்க்ல கட்டுக்கட்ட புது நோட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வாராக்களுக்கு ஏதோ அந்த பிச்சை கொடுக்குற மாதிரி கடப்புல வச்சு, ஆக்களுக்கு தெரியும் அவர் ஊர்ல அள்ளி கொடுக்காங்களாம். என்ன அள்ளி கொடுக்காரு? 100 ரூபாய் தாள் 500 ரூபாய் தாள் கொடுக்காரு. கடப்படி ஆக்களை லைன்ல நித்தாட்டி வச்சு 100 ரூபாய் தாள் 500 ரூபாய் தாள் புது நோட்டு பேங்கால கொண்டு வந்து கொடுக்கறது இல்ல. ஜக்காத் உன்ட சொத்தை சரியா கணக்கு பார்க்கணும், உன்ட எல்லாம் கணக்கு பார்க்கணும், சகலதையும் கணக்கு. அதுக்கு டீம் இருக்கணும், ஆமிலீன் என்ற குரூப் இருக்கணும். இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அரசாங்கத்துக்கு வரி திணைக்களத்தால உங்களை வந்து செக் பண்ற மாதிரி இஸ்லாமிய அமைப்புல செக் பண்ணணும். எவ்வளவு இருக்கிறத உள்ளத்தை சொல்லுங்க, கணக்க பார்த்து உங்கள்ட்ட இருக்கிற இவ்வளவுக்கு கொடுக்கணும் சொன்னா அது அம்பட்டையும் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல தந்த குடும்பங்கள் பிள்ளை குட்டி உடன்பிறப்புக்கு கொடுக்கலாம், 2வது அயலவர்களுக்கு கொடுக்கலாம், 3வது இதையும் கடந்து ஊருக்குள்ள இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம். அது அடுத்த வருஷமும் அவன் ஜக்காத்து வாங்க வர மாதிரி கொடுக்க கூடாது. நீங்க ஒரு ஏழைக்கு 500 ரூபாய் காசு ஜக்காத்து கொடுக்கீங்க, அந்த ஏழை வார ரமலானுக்கும் அதே ஏழை தான் அதே 500 ரூபாய்க்கு வருவான். அதை விட அவன் பிரயோசனப்படக்கூடிய ஒரு தொழிலை காட்டி கொடுக்கிற, ஒரு 10-25,000 காசை கொடுத்து, இல்லாட்டி ஒரு 30,000 காசை கொடுத்து, இல்ல அவன் தேவைக்கு ஏற்ற மாதிரி காசை கொடுத்து ஒரு இடிய பஞ்சு வேலையை இந்த தொழிலை செய், இல்லாட்டி புட்டு சுட்டு வில்லு, இட்லியை போட்டு வில்லு, சிறிய சிறிய விஷயங்களை சொல்லி கொடுத்தால், அந்த உதவிகளை அதுக்கு தகுவானதா கொடுத்தால் அடுத்த முறை அவன் ஜக்காத்து கொடுக்குறாளா வருவான். அதான் செய்யும். இது 10 வருஷத்துக்கு முந்தி ஜக்காத்து வாங்கின ஆட்கள் இந்த வருஷம் 11வது வருஷமும் ஜக்காத்து வாங்குறாளா தான் இருக்கிறேன். என்ன கொடுத்த வீதம் போதா, கணக்கு பார்த்து கொடுக்கல, கணக்கு பார்க்க பயம், கூடுதலா பெய்திருமோ என்று பயம். எனவே ஜக்காத் விஷயத்துல நாம கட்டாயமாக இப்படி இருக்க வேண்டும். அடுத்ததாக ஜக்காத்தை வெளிப்படையா கொடுக்கிறதா மறைமுகமா கொடுக்கிறதா தர்மத்தைங்கிற விஷயத்துல அல்லாஹ் 2ம் சொல்லிக்கான். நீங்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ரகசியமா கொடுத்தாலும் அது உங்களுக்கு நல்லதுதான். நீங்க கொடுக்கறத பார்த்து போட்டு 4 பேர் கொடுக்க ஆர்வம் எடுப்பாங்களே, அதுக்கு ஒரு முன்மாதிரிக்காக நீங்க கொடுத்தால் அதுவும் சிறந்ததுதான் என்கிறது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவார். எனவே நாம தர்மத்தை என்ன செய்ய வேணும், கட்டாயம் முறைப்படி கொடுக்க வேண்டும். இது ஜக்காத் சம்பந்தமான விஷயம். இன்னும் சிலாக்கள் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட இல்ல, உண்மைதான், அதிகமான ஆட்கள்கிட்ட ஜக்காத்து கொடுக்கிற அளவு இல்ல. ஆனா சதக்கா இருக்கு, அது அளக்க தேவையில்லை. இன்றைக்கு நின்னுகிட்ட 5000 காசு இருக்குன்னு சரி சொன்னா, இன்றைக்கு நின்னுட்டு 5000 காசு இருக்குன்னு சரி சொன்னா நாம என்ன செய்யலாம்டா, அதுல நாம விரும்புற ஒரு கணக்கை யாருக்காவது கொடுக்கலாம். சரி, ரமலான் இஃப்தார் 4 பிள்ளைகள் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு 100 ரூபாவுக்கு சோட்டிஸ் வாங்கி கொடுத்தா, அல்லது ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சோட்டிஸ வாங்கி கொடுத்தா, அல்லது ஒரு 1/4 கிலோ ஈச்சம்பழத்தை வாங்கி கொடுத்தா அதுவும் சதக்காவா இல்லையா?
சதக்காவுல எந்த அளவுக்கு குறைஞ்சபட்ச சதக்கா என்ன தெரியுமா? ஒரு மடக்கு தண்ணியாவது நீ கொடு, அதுவும் சதக்கா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மடக்கு தண்ணி, ஒரு மடக்கு தண்ணி கொடுக்கவும் வசதி இல்லாதவன் இருக்கான நம்மகிட்ட இல்ல. ஒரு ஈத்தம் பழத்தை நாராக கிழித்து ஒரு துண்டையாவது நீ கொடு, அதுவும் சதக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சதக்கா தெரியுமா? உன்ட இனிக்கிது அவ்வளவுதான் சொன்னான். உனக்கிட்ட ஒரு ஈச்சம்பழத்தை துண்டா கிழிச்சு முழு ஒரு பழம் கொடுக்கிற அளவுக்கு கூட உனக்கிட்ட வசதி இல்லைண்டா நீ ஒரு துண்டை கிழிச்சு கொடு, அது உன்னை நரகத்தில் இருந்து காப்பாற்றும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு உள்ளாக்கள் இல்லையா? ஒரு ஈச்சம்பழத்தை நாரா கிழிச்சு சதக்கா கொடுக்கறது கூட என்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்றாங்களே, யாரும் இருக்காங்களா? யார் போய் அப்படின்னு அப்பயும் அல்லாஹ்வே மாத்துறான். என்ன அது போய் ஒரு ஈச்சம்பழம் கூட கொடுக்க இதுல கவனிக்கணும். அடுத்து நம்முடைய சமூகத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. தனவந்தர்கள் உதவ வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு வியர்வை சிந்தி அலாலாக உழைக்க செல்லாமல் இருக்கின்ற ஒரு சமூகம் இருக்கு நம்ம ஊர்ல. அது ஒரு பிரச்சனை. குறிப்பிட்ட ஆட்கள் நீங்க பாருங்க, அவர் தொடர்ந்து வேலையாவே இருக்காரு. அவர் என்ன முயற்சி எடுத்து கேட்டா ஒன்றும் இல்லை. கேட்டா எனக்கு வெயிலுக்குள்ள வேலை செய்யல. ரோட்டில் யாரும் சண்டை பிடிச்சா காலையில இருந்து அந்தி பட காட்டியும் அதை புதினம் பார்க்கிற அளவுக்கு பிளமிரிக்கும். அவரு பிளமிரிக்கும். இமாம்கள் கிதாபுல சொல்லுவாங்க, யாருக்கு தெரியுமா? ஆலிம்களுக்கு சொல்லுவாங்க. ஆலிம்களுக்கு, உலமாக்களுக்கே இமாம்கள் சொல்லக்கூடிய புத்தி என்ன தெரியுமா? சொந்தமா ஒரு தொழிலை கற்றுக்கோ. எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு விறகு, ஒரு கோடாரியை வாங்கி விறகு வெட்டி கந்து விற்கிற தொழிலையாவது நீ சொந்தமா கற்றுக்கோ. இது உலமாக்களுக்கு அறிஞர்கள் இமாம்கள் சொல்லி இருக்கக்கூடிய புத்திமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலபு கஸ்பில் ஹலாலி, ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தை கற்றுக்கொள்வது என்பதும் ஃபரீலா, கடமை என்று சொல்கிறார்கள். இனி உலமாக்களுக்கு அல்லாஹ்வோட ஒரு புண்ணியம், அவங்க தொழுகைகள் நடத்துறது, பயான்கள் செய்யறது, இதுகள் அல்லாஹ் தஆலா அவங்க அதுவும் ஒரு ஊதியம் தான். அவங்க சம்பளம் இல்லாமல செய்யறாங்க, தங்களோட கால நேரங்கள் அதுக்கண்டு அர்ப்பணிக்கிறாங்க. அதுல ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்துக்குள்ள வாழ்ற உலமாக்கள் இருக்கிறாங்க. எனவே உலமாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் சம்பாதித்து வாழக்கூடியவர்களாக மாறுவதோடு ஜக்காத் அல்லது சதகா கொடுக்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் இருக்கின்ற எல்லோரிலும் ஜக்காத் உண்மையாக கொடுக்கிற வசதி உள்ளவர்கள் கட்டாயமாக என்கிட்ட நீங்க கணக்குகளை கேட்டு நீங்கள் கட்டாயமாக ஜக்காத்தை பார்த்து கொடுங்க. சதக்கா கொடுக்கணும் என்று சொன்னா கேட்க தேவையில்லை, நீங்க கொடுங்க. இன்னைக்கு சாதாரணமான 1000-2000 உடுப்பு, ஒரு உடுப்பு, ஒரு வேளைக்கு ஒரு உடுப்பை நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. ஒரு 100 பேர் நம்மள அந்த மனசுக்கு வந்துட்டோம்டா, நம்ம ஊர்ல 100 வேலைகளுக்கு இன்னைக்கு பெருநாளைக்கு உடுப்பா போயிடும். வேலைகள் யாருமே ஹை லெவல்ல உடுப்பு கேட்கறது இல்ல. 40,000 உடுப்பு கூட கேட்க மாட்டாங்க. சரி, பெரியாக்களுக்கு தான் கொடுக்க வசதி இல்லையா? சின்ன பிள்ளைகள் பெருநாள் அன்றைக்கு நம்ம தெரிஞ்ச முகத்துல உள்ள யாரும் என்ன செய்யக்கூடாது, பெருநாளைக்கு உடுப்பெடுக்க வசதி இல்லைன்னு ஒரு பழைய ஆடையோடு நம்ம பிள்ளைகள் தெருவில் வரக்கூடாது. அதையெல்லாம் கண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கி விடுவார்கள். சஹாபாக்கள் தாங்க மாட்டார்கள். அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை ஜீரணிக்கவே மாட்டார்கள். எனவே நாம் முடியுமான அளவுக்கு ஜக்காத்தை வசதி படைத்தவர்கள் கட்டாயமாக அளவை கேட்டு கணக்குகளை காட்டி நீங்கள் கேட்டு கொடுக்க வேண்டும். முடியாதவர்கள் சதக்காவாவது கொடுக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் இந்த இஃப்தார் காலங்களிலேயாவது ஒரு ஏழைகளுக்கு நோன்பு திறக்கின்ற பொருள்களை கொடுத்தாவது, உங்களோட வீட்டுக்கு எடுக்க கஷ்டம்டா கொடுத்து சரி நீங்கள் அவர்களை பசியார வைத்தால் அல்லாஹு தஆலா நாராக கிழித்த துண்டு ஈத்தம்பழமாக இருந்தாலும் அது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த மனப்பக்குவத்தை அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.